மக்கள் அடிக்கிறக்கா? திருமாவளவன் அவர்களுக்கு எதிர் பிரிவு கொடுத்து அதை வச்சு மக்களுக்கு அடிக்கிறக்கா? ஒரு ரோட்ல போறாங்க, 2 வீலர்ல ஒருத்தர் வர்றாரு, வண்டி முட்டி இருக்குன்னா இது எங்க எல்லோருக்குமே நடந்திருக்கு. எல்லோரும் நடந்திருக்கு. திருமாவளவன் எனக்கு நடந்திருக்கு. எல்லாரும் ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணுவோம்? சாரி சொல்லுவோம். அவர் நல்லா இருக்காரான்னு பார்ப்போம். அவரை நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக பார்ப்போம். அவருடைய உயிருக்கு உத்தரவாதம். ஏன்னா நம்ம தலைவர் என்கின்ற முறையில், சமுதாய பணியில் இருக்கிற முறையில் அடுத்தவங்களை காப்பாற்ற வேண்டியது முதல் பொறுப்பு. இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மூத்த தலைவர். அவர் சமீபத்தில் அவருடைய தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தை ஏற்றுக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் மிரட்டுறாங்க, வண்டியை புடுங்குறாங்க, 2 பேர் வண்டியை பிடிச்சி தள்ளி விடுறாங்க, அந்த வண்டி கீழே விழுகுது. அதை நாம பத்திரிகை நண்பர்கள்ட்ட படம் பிடித்து காட்டுறோம், பாருங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு. அதனால் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர், ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர், அதை பற்றி எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு இடத்துல அவருடைய தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதற்கும் அண்ணன் திருமாவளவன் தானே பொறுப்பு. ஏன்னா காருக்குள் அவர் உட்கார்ந்துருக்காரு. இதுல ஆச்சரியம் அதிர்ச்சி என்னன்னாங்க, உச்சநீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அவரை அட்டாக் பண்ணாங்கிற கூட்டத்துக்கு கண்டிக்க போயிட்டு திரும்ப வந்து இவங்களே ஒருத்தர் அட்டாக் பண்ண எப்படிங்கன்னா? அதனால் இசட் பிரிவு பாதுகாப்பு, ஒய்சி இதெல்லாம் வந்து மத்திய அரசு, ஆளுகின்ற மாநில அரசு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டீம் எடுக்கிறாங்க, நான் சர்வே டீம் எடுத்து அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு, செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டி. ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு நடந்து கொண்ட விதம் முற்றிலும் தவறு. இதை சொன்னா நம்மளே 4 பேர் வந்து திட்டுறான். எப்படி நீங்க அப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம்? உண்மை தானே சொன்னோம். பப்ளிக்ல நீங்க அடிக்கலாமா? ஒருத்தருடைய வண்டியை உடைக்கலாமா? அது எவ்வளவு பெரிய தவறுங்க. காவல்துறை வந்து அவங்க சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல.